வேல்ஸ் சவுண்ட் போட்டு தான் பார்த்தேன். இப்போ சவுண்ட் வந்து போனீங்க சும்மா ஏதாவது இது வந்து அப்படியே தான் இருக்குது. போட்டுட்டு என்ன செய்யும், இப்போதைக்கு ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி அனுப்பு. அடுத்த லெக்ஸ்ட்டு ரீஓப்பன் ஆனப்பறம் என்ன செய்யணும், நீ அந்த நோட்டை கொண்டு வா. அடுத்து வந்து இப்போ நம்ம மக்கள் கிளாஸ் ரெகுலர் கிளாஸில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பலாம், எதனாலும் கிளியர் பண்ணிக்கலாம். ரீஓப்பன் ஆனப்பறம் என்ன செய்ய முடியாது, அந்த நோட்டை இல்லை. அதனால் நான் இது பண்ணாது. அடுத்து வந்து உடனே மக்கள் கிளாஸ் ரெகுலர் கிளாஸில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பலாம், எதனாலும் கிளியர் பண்ணிக்கலாம். ரீஓப்பன் ஆனப்பறம் என்ன செய்ய முடியாது, அந்த நோட்டை இல்லை. அதனால் நான் இது பண்ணாது. அடுத்து உடனே மக்கள் கிளாஸ் ரெகுலர் கிளாஸில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பலாம், எதனாலும் கிளியர் பண்ணிக்கலாம். ரீஓப்பன் ஆனப்பறம் என்ன செய்ய முடியாது, அந்த நோட்டை இல்லை. அதனால் நான் இது பண்ணாது. அடுத்து உடனே வச்சுக்க. முக்கியமாக ஃபிசிக்ஸை பொறுத்தவரை ஃபார்முலா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு ஒரு ரஃப் நோட்டு அதுதான் ஒரு நல்ல ஒரு நோட்டு வச்சுக்க, பக்கத்தில் வச்சுக்க, பென் வச்சுக்க, ரெடியாக இருக்கும். சும்மா கேஷுவலாக ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்து முக்கியமாக ஃபிசிக்ஸை பொறுத்தவரை ஃபார்முலா அது மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு ஒரு ரஃப் நோட்டு அதுதான் ஒரு நல்ல ஒரு நோட்டு வச்சுக்க, பக்கத்தில் வச்சுக்க, பென் வச்சுக்க, ரெடியாக இருக்கும். வீடியோ செஞ்சலாம். சும்மா கேஷுவலாக ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்து முக்கியமாக ஃபிசிக்ஸை பொறுத்தவரை ஃபார்முலா அது மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு ஒரு ரஃப் நோட்டு அதுதான் ஒரு நல்ல ஒரு நோட்டு வச்சுக்க, பக்கத்தில் வச்சுக்க, பென் வச்சுக்க, ரெடியாக இருக்கும். வீடியோ செஞ்சலாம். சும்மா கேஷுவலாக ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு முக்கியமாக ஃபிசிக்ஸை பொறுத்தவரை ஃபார்முலா அது மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு ஒரு ரஃப் நோட்டு அதுதான் ஒரு நல்ல ஒரு நோட்டு வச்சுக்க, பக்கத்தில் வச்சுக்க, பென் வச்சுக்க, ரெடியாக இருக்கும். வீடியோ செஞ்சலாம். சும்மா கேஷுவலாக சாப்பிட்டுக்கிட்டு ஃபிசிக்ஸ் பொறுத்தவரை ஃபார்முலா அது மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு ஒரு நோட்டு வச்சுக்க, ரெடியாக இருக்கும். வீடியோ செஞ்சலாம். கேஷுவலாக சாப்பிட்டுக்கிட்டு ஃபிசிக்ஸ் பொறுத்தவரை ஃபார்முலா அது மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு ஒரு நோட்டு வச்சுக்க, ரெடியாக இருக்கும். வீடியோ செஞ்சலாம். கேஷுவலாக சாப்பிட்டுக்கிட்டு ஃபிசிக்ஸ் பொறுத்தவரை ஃபார்முலா அது மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு ஒரு நோட்டு இப்போதைக்கு ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி அனுப்பி அடுத்த ரீஓப்பன் ஆனப்பறம் என்ன செய்யணும், நீ அந்த நோட்டை மட்டும் கிளாஸ் டவுட் கேட்டுக்கலாம், எதனாலும் கிளியர் பண்ணிக்கலாம். ரீஓப்பன் ஆனப்பறம் இப்போ என்ன செய்ய முடியாது, அந்த சான்ஸ் கொஞ்சம் இல்லை. அதனால் உடனே டவுட் இருந்தால் உடனே டவுட் அடுத்த கிளாஸில்
டவுட்டோட டவுட் கிளியர் பண்ணிக்க வாட்ஸ்அப்பில் வந்து அன்னெசரியாக இருந்துருக்காது தேவையான சப்ஜெக்ட் கிளியர் பண்ணிக்கலாம். குரூப்பில் கூட நினச்சலாம் குரூப் வந்து ஓப்பன் பண்ணிப்போம் மண்டேலேருந்து அதில் நினச்சிக்கலாம். நீங்கள் குரூப்பில் கூட போடலாம் அல்லது இண்டிவிஜுவல் நம்பருக்கு நினச்சி வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். கரெக்டாக யூட்டிலைஸ் குரூப்பில் கூட நினச்சலாம். அதுதான் அபவுட் ஜென்ரல் அபவுட்டில் அது ஸ்கூல் ஓப்பன் பண்ண வரைக்கும் தான் நடந்துகிட்டு இருக்கோம் ஆன்லைன் கிளாஸ். அல்லது இண்டிவிஜுவல் நம்பர் மேக்ஸிமம் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். ஒரு 3 hours யூட்டிலைஸ் பண்ணலாம். நீ அதை ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணாலே கொஞ்சம் டச் விட்டு தெரியல புக்கு சீக்கிரம் கொடுத்துருவாங்க. புக்கு எடுத்தப்போ புரஜனசிலா நீ அதை ஃபிக்ஸ் பண்ணி வரும். புக்கு சீக்கிரம் கொடுத்துருவாங்க. ஃபிசிக்ஸோட நிறைய பேர் புரஜனசிலா நீ இது வால்யூம் அதை பெரிய புக்கு அப்படின்னு நினச்சிட்டு மாதிரி ஒரு ஈஸியான லைவ்லியான சப்ஜெக்ட்டும் கிடையாது. ஏன்னா ஃபிசிக்ஸ்னால என்ன அதை பெரிய புக்கு அப்படின்னு லைவ்லியான சப்ஜெக்ட்டும் கிடையாது. ஏன்னா ஃபிசிக்ஸ்னால என்ன அதான் பெரிய படிப்பு லைவ்லியான சப்ஜெக்ட்டும் கிடையாது. ஏன்னா ஃபிசிக்ஸ்னால என்ன அதான் பெரிய படிப்பு லைவ்லியான சப்ஜெக்ட்டும் கிடையாது. ஏன்னா ஃபிசிக்ஸ்னால என்ன அதான் பெரிய படிப்பு டு ஸ்டடி அபவுட் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ஃபினாமினா. அதை இயற்கையை பற்றி படிக்கிறது தான் ஃபிசிக்ஸ். நம்ம எதுவும் இவர் இல்லாததை பற்றி ஒரு பழைய காலத்து சம்பவத்தை பற்றி எதுவுமே படிக்கல. நம்ம நினைக்கிறோம் இயற்கையை பற்றி படிக்கிறோம். அப்போ அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபிசிக்ஸை மாதிரி ஒரு இல்லாதது ஒரு பழைய காலத்து சம்பவம் எப்படி சார் ஃபுல்லாக டெரிவேஷனாக தான் இருக்கும். ஏன் எப்படி நேச்சரை பற்றி என்ன படிக்கிறோம் ஃபிசிக்ஸில் அப்படி நினச்சிட்டு பண்ணிட்டேன். ஃபிசிக்ஸ்னாலே நேச்சர் இயற்கை என்னென்ன யூனிவர்ஸில் நடக்கும் எல்லாமே ஃபிசிக்ஸில் என்ன செஞ்சலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஏன் எப்படி நேச்சரை பற்றி என்ன படிக்கிறோம் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ ஃப்ளைட்டு என்னென்ன யூனிவர்ஸ் எல்லாமே டேக் ஆஃப் பண்ணுவோம் போய் என்ன செய்யுது டேக் ஆஃப் அதில் ஃபிசிக்ஸ் தான் இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லலாம் இப்போ அது உனக்கு தெரிஞ்ச பிரின்சிபிள் தான். போன வருஷம் நீங்கள் பெர்னலிஸ் தியரம் படிச்சிருப்பார். டேக் ஆஃப் பண்ணுவோம் அதில் என்ன படிச்சிருக்கோம் ப்ரெஷர் ஹெட் ப்ளஸ் வெலாசிட்டி ஹெட் அதில் ஃபிசிக்ஸ் தான் இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லலாம் அதாவது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் வெலாசிட்டி நிச்சயம் டிக்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆனால் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அந்த பிரின்சிபிள் தான் அதில் அப்ளை பண்ணுறோம். அப்போ அந்த ஸ்பீடாக அந்த ஃப்ளைட்டு போகும்போது அந்த விங்ஸுக்கு மேலே வெலாசிட்டி ஆஃப் த ஏர் நினைச்சது இன்க்ரீஸ் ஆகும். வெலாசிட்டி ஸ்பீட் ஆகும்போது வெலாசிட்டி கூடும்போது பிரஷர் நிச்சயம் மேலே விங்ஸுக்கு மேலே குறைஞ்சிரும். அப்போ அந்த விங்ஸுக்கு கீழே என்ன ஆயிருது பிரஷர் வந்து கூடிரும். அதாவது அட்மாஸ்பரிக் பிரஷர். அதனால என்ன செஞ்சிருது ஈஸியாக ஃப்ளைட்டை லிஃப்ட் பண்ணிடுது. ஈஸியாக என்ன செஞ்சு ஃப்ளைட்டை லிஃப்ட் பண்ணிடுது. அப்போ அதில் ஃபிசிக்ஸ் தான் இருக்கு. என்ன ஆயிருது பிரஷர் வந்து அப்புறம் வேற என்ன பார்க்கலாம் ஸ்விம்மிங் நீச்சல் அடிக்கிற. அதனால என்ன செஞ்சிருது ஈஸியாக நிறைய பேருக்கு நீச்சல் தெரிஞ்சிருக்கும். இப்போ சிலருக்கு நீச்சல் தெரியாது. நீச்சல் அடிச்சு பார்த்துருப்பேன் லிஃப்ட் பண்ணிடுது. அப்போ அதில் என்ன செய்றாங்க கையை அப்படி பின்னால தள்ளுவாங்க. தள்ளும் போது என்ன செஞ்சிருது முன்னால போகுது நீச்சல் அடிக்கிற. அதுலயே பிசிக்ஸ் தான். நியூட்டன் தேர்ட் லா பார்த்துருப்பேன். அப்படி என்ன பின்னால தள்ளும் போது என்ன செய்யுது பாடியை முன்னால கொண்டு போகுது. வேற என்ன சொல்லலாம் அதுலயே பிசிக்ஸ் தான். நியூட்டன் புயல் அடிக்கு சொல்லலாம் திடீர்னு. அது எதனால வருது டிப்ரெஷன். இடத்துல பிரஷர் குறையுது ஒரு ஏரியால. அப்ப எங்க விண்ட் இருக்கு அங்க இருந்து என்ன செஞ்சிருது போறதுனால விண்ட் நினைச்சது வருது. அது மாதிரி சில மழை நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மழை முடிஞ்ச உடனே காட்டில் பாதையில் எங்கேயாவது போனோம் அப்படின்னா அந்த சவுண்டு ரொம்ப கிளியராக தெரியும் கேட்கும். இப்போ மற்ற நேரத்தில் கூட அந்த சத்தம் கேட்காது. தூரத்தில் யாராவது பேசினா கூட நல்லா தெளிவாக நிச்சயம் கேட்கும். அதை நிறைய பேர் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. அதில் ஃபிசிக்ஸ் தான். ஏன்னா வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டென்சிட்டி. அந்த வெதர் நல்லா நிச்சயம் ஈரப்பதம் இருக்கும்போது அது டென்சிட்டி நிச்சயம் அந்த டென்சிட்டி வச்சு வெலாசிட்டி நிச்சயம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஸ்பீட் ஆஃப் சவுண்டு நிச்சயம் அதிக தூரம் நிச்சயம் சத்தம் வந்து தெளிவாக கேட்கும். இதை மாதிரி நிறைய நிச்சயலாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ துணி துவைக்கும் வாஷ் பண்ணுறது. அப்போ சும்மா முக்கி வச்சுட்டு போட்டால் அழுக்கு நிச்சயம் அது போகாது. அதில் என்ன பண்ணுறோம் டிட்டர்ஜென்ட் ஆட் பண்ணுறோம். சோப்பு தான் ஆட் பண்ணுறோம். அப்போ அந்த சோப்பு எதுக்காக
Morning students. Morning students. Welcome to the online class. இப்போ ஒரு வித்தியாசமாக நம்ம எடுக்கிறோம். ரெகுலர் கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இது ஆன்லைன் கிளாஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். சிச்சுவேஷன் இப்போ ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. வெளியில் யாருமே வரக்கூடாது. இதை மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எங்கள் வாழ்க்கையில் விடன்னு பார்த்ததில்லை. இது மாதிரி ஒரு லாக்டவுன் உலகம் ஃபுல்லாக இருந்துச்சு. உலகத்தையே ஒரு புரட்டி போட்ட ஒரு நிகழ்ச்சி. இன்னும் எவ்வளோ நாள் ஸ்கூல் க்ளோஸ்டாக இருக்குது, எப்போ ஓப்பன் ஆகுது எல்லாமே தெரியாது. அதனால நம்ம ஆன்லைன் கிளாஸ் போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஆன்லைன் கிளாஸ் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ஏன்னா அது புரிஞ்சால் தான் அவனால் என்ன செய்ய முடியாது, ஒழுங்காக அப்சர்வ் பண்ண முடியும். ஏன்னா சும்மா மற்ற வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒரு ப்ரோக்ராமை பார்க்குற மாதிரி சும்மா கேஷுவலாக நினச்சக்கூடாது, பார்க்கக்கூடாது. இப்போ மேத்ஸ் கிளாஸ் முடிஞ்சது, இடத்துல ஃபிசிக்ஸ். இப்போ ரெடியாக இருக்கணும். அதுக்கு ஒரு நோட்டு பக்கத்தில் என்ன செய்யணும், எடுத்து வச்சுக்க. முக்கியமாக ஃபிசிக்ஸை பொறுத்தவரை ஃபார்முலா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு ஒரு நோட்டு, ரஃப் நோட்டு எல்லாம் ஒரு நல்ல ஒரு நோட்டு வச்சுக்க, பக்கத்தில் வச்சுக்க, பென் வச்சுக்க, ரெடியாக இருக்கணும். சும்மா கேஷுவலாக ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துட்டு நினச்சக்கூடாது, பார்க்கக்கூடாது. அதுமாதிரி ஹெட்ஃபோன் முடிஞ்சால் இருந்தால் மாட்டிக்க. கொஞ்சம் நினச்சி சவுண்டு கிளியராக நினச்சியும் கேட்கும். வீடியோ நினச்சிஞ்செல்லாம் பார்த்துக்கலாம். நாங்கள் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் 1 hour அவ்வளோதான் ஒரு நாளைக்கு. ஃபிசிக்ஸ் கிளாஸ் அதான் வேறு சப்ஜெக்ட் ஒரு 2 கிளாஸ் இருக்கும் ஒரு நாளைக்கு. மேத்ஸு, ஃபிசிக்ஸ், அது மாதிரி மேத்ஸ் வேறு ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கும். அதில் ரொம்ப நினச்சிக்கிட்ட கண்ணுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது தான் அதை மாதிரி வைக்கிறோம். நீ அந்த ஒரு மணி நேரத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணும். 1 மணி நேரங்கிறது 45 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷம், அதோட அவ்வளோதான். மேக்ஸிமம் 1 hour. கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் என்ன செய்ப்பார். அடுத்து ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்ச உடனே நான் நினச்சிறேன் அசைன்மெண்ட் கொடுக்குறேன். ஒரு அசைன்மெண்ட், ஒரு சின்ன அசைன்மெண்ட், ஒரு 10 மார்க் இல்லை 15 மார்க் ஒரு டெஸ்ட் எழுதுகிற மாதிரி ஒரு அசைன்மெண்ட் கொஸ்டின் இருக்கும். அதையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கணும். சரி, அதுக்கு எப்படி நீ பதில் கொடுக்குறது, அசைன்மெண்ட் எழுதுறது பார்க்க முடியாது, ஸ்கூலுக்குலாம் வர முடியாது. அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, நீ அசைன்மெண்ட்டை ஒரு A4 ஷீட்லேயோ அல்லது A4 ஷீட்டு கடையில் போய் வாங்க முடியலை, ஏன்னா இது லாக்டவுன், அதுக்காக நீ கடைக்கெலாம் போக வேண்டாம். ஒரு லாங் சைஸ் நோட்டில் எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து அல்லது ஸ்கேன் பண்ணி என்னச்சு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடும். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர், ஏன்னா குரூப்பில் போட்டோம்னா என்னென்ன சப்ஜெக்ட் என்னென்னு கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டம். அது மாதிரி இண்டிவிஜுவல் நம்பருக்கு என்னச்சு அனுப்பிடும். அது ஒவ்வொரு வாரம், இப்போ ஒரு வாரத்துக்கு மிஞ்சி போனால் ஒரு 2 அல்லது 3 கிளாஸ் இருக்கும். ஃபிசிக்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டோன்னா உனக்கு 2 அல்லது 3 கிளாஸ் இருக்கும், அவ்வளோதான். அந்த அன்னைக்கு முடிஞ்ச அன்றைக்கே அனுப்பலாம், அந்த அடுத்த நாள் அனுப்பிடலாம். அந்த ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த 3 கிளாஸ் இல்லை 2 கிளாஸ் ஒரு வாரத்துக்கு இருக்குன்னா அது சனி ஞாயிறில் என்ன செய்யணும், கட்டாயம் சனி ஞாயிறுக்கு முன்னாடி என்ன செய்யணும், அதை அனுப்பிடணும். அதை நாங்கள் அப்சர்வ் பண்ணுவோம், அதை நோட் பண்ணுவோம். எவ்வளோ மார்க்கு ஃபுல்லாக அந்த சாட்டர்டே சண்டேக்கில் அனுப்பிட்டோன்னா மார்க் என்ன செய்வோம், அலாட் பண்ணுவோம். அதை ரெகுலராக கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்க. இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் என்றைக்கோ அன்றைக்கி என்ன செய்யணும், அந்த அசைன்மெண்ட்டை அப்படி என்ன செய்யணும், கொண்டு வரணும். அந்த அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணும்போது அதில் உன் பேர், அசைன்மெண்ட் 1 2 3 நம்பர் போட்டுக்க. ஃபஸ்ட் அசைன்மெண்ட்டாக செகண்ட் அசைன்மெண்ட் நம்பர் நோட் பண்ணிக்க, டேட்டு அது போட்டுக்க, இன்றைக்குரிய டேட்டை போட்டுட்டு என்ன செய்யும், இப்போதைக்கு ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி அனுப்பு. அடுத்த ஸ்கூல் ரீஓப்பன் ஆனப்பறம் என்ன செய்யணும், நீ அந்த நோட்டை கொண்டு வா. அடுத்து இப்போ நம்ம மற்ற கிளாஸ் ரெகுலர் கிளாஸ்லலாம் நீங்கள் என்ன டவுட் கேட்டுக்கலாம், எதனாலும் கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ என்ன செய்ய முடியாது, அந்த சான்ஸ் கொஞ்சம் இல்லை. அதெல்லாம் இது பண்ணாத. உடனே நினச்சி புக்கு நல்லா ரீட் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் இருந்தால் உடனே நோட் பண்ணிக்க. அன்றைக்கே என்ன செஞ்சலாம், என்னோடய நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த டவுட்டை என்ன செய்ய அனுப்பு. அடுத்த கிளாஸில் என்ன செய்வோம், ரெக்டிஃபை பண்ணிடுவோம். நான் டவுட்டோடு வைக்கக்கூடாது. எப்போவுமே அந்த டவுட்டை என்ன கிளியர் பண்ணிக்க. வாட்ஸ்அப் யூஸ் பண்ணு. அன்னெசரியாக என்ன செய்யக்கூடாது, மெசேஜ் பண்ணக்கூடாது. தேவையான சப்ஜெக்ட் மேட்டர் எதுனாலும் டவுட்ஸ் என்ன செஞ்சலாம், கிளியர் பண்ணிக்கலாம். குரூப்பில் கூட என்ன செய்யலாம், போடலாம். இப்போ குரூப் ஓப்பன் பண்ணிடுவோம் மண்டேலேருந்து. அதுலேருந்து என்ன செஞ்சலாம், நீங்கள் குரூப்பில் கூட போடலாம். அல்லது இண்டிவிஜுவல் நம்பருக்கு என்ன வாட்ஸ்அப் பண்ணிக்க. அது கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணு. இதான் ஜென்ரல் அது ஸ்கூல் ஓப்பன் பண்ண வரைக்கும் இதான் நடந்துக்கிட்டு இருக்கோம் ஆன்லைன் கிளாஸ். அது மேக்ஸிமம் அதை சொல்லிட்டு ஒரு 3 கிளாஸஸ், அதனால் ஒரு 3 hours தான் ஒரு வாரத்துக்கு. நீ அதை ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணிட்டாலே கொஞ்சம் ஒரு டச் வச்சுக்கலாம். ஃபிசிக்ஸு ஒரு மறந்துடக்கூடிய 3 மாதத்துக்கு மேலே லாக்டவுன் ஆகிட்டு இன்னும் எவ்வளோ நாளுன்னு தெரியல. புக்கு சீக்கிரம் கொடுத்துருவாங்க. அப்போ புக்கு கிடச்ச பிறகு இவ்வளோ கூட என்ன செஞ்சலாம், நீ அதை படிச்சுக்கலாம். சரியா? அடுத்து நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். ஃபிசிக்ஸ்னோட நிறைய பேர் ஃபிசிக்ஸு அப்பா 2 வால்யூம் இருக்குது, பெரிய புக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஆனால் ஃபிசிக்ஸை மாதிரி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் கிடையாது, ஒரு லைவ்லியான சப்ஜெக்ட்டும் கிடையாது. ஏன்னா ஃபிசிக்ஸ்னால் என்ன,
டு ஸ்டடி அபவுட் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ஃபினாமினா. அதான் இயற்கையை பற்றி படிக்கிறது தான் ஃபிசிக்ஸ். நம்ம எதுவும் இவர் இல்லாததை பற்றி ஒரு பழைய காலத்து சம்பவத்தை பற்றி எதுவுமே படிக்கலை. நம்ம என்ன செய்கிறோம், இயற்கையை பற்றி படிக்கிறோம். அப்போ அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபிசிக்ஸை மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் என்ன செய்யாது, கிடையாது. அது எப்படி சார் ஃபுல்லாக டெரிவேஷனாக தான் இருக்குது, அது என்ன எப்படி நேச்சரை பற்றி என்ன படிக்கிறோம் ஃபிசிக்ஸில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஃபிசிக்ஸ்னாலே நேச்சர், இயற்கை, நம்ம என்னென்ன யூனிவர்ஸில் நடக்கும் எல்லாமே ஃபிசிக்ஸில் என்ன செஞ்சலாம், எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். சரி, உதாரணத்துக்கு சொல்லலாம், நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போது ஃப்ளைட்டு டேக் ஆஃப் பண்ணும்போது பார்த்தோன்னா நல்லா ஸ்பீடாக போய் என்ன செய்யுது, டேக் ஆஃப் ஆகுது. அதில் ஃபிசிக்ஸ் தான் இருக்குது. இப்போ அது உனக்கு தெரிஞ்ச பிரின்சிபிள் தான். போன வருஷம் நீங்கள் பெர்னலிஸ் தியரம் படிச்சிருப்பேன். அதில் என்ன படிச்சிருக்கோம், ப்ரெஷர் ஹெட் ப்ளஸ் வெலாசிட்டி ஹெட் இஸ் அ கான்ஸ்டன்ட். அதாவது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் வெலாசிட்டி என்ன செய்யும், டிக்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆனால் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அந்த பிரின்சிபிள் தான் அதில் அப்ளை பண்ணுறோம். அப்போ அந்த ஸ்பீடாக அந்த ஃப்ளைட்டு போகும்போது அந்த விங்ஸுக்கு மேலே வெலாசிட்டி ஆஃப் த ஏர் நினச்சது இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வெலாசிட்டி ஸ்பீட் ஆகும்போது, வெலாசிட்டி கூடும்போது ப்ரெஷர் என்னச்சியும் மேலே விங்ஸுக்கு மேலே குறைஞ்சிரும். அப்போ அந்த விங்ஸுக்கு கீழே என்ன ஆயிடுது, ப்ரெஷர் கூடிரும். அதான் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அதனால் என்ன செஞ்சிருது, ஈஸியாக ஃப்ளைட்டை லிஃப்ட் பண்ணிடுது. ஈஸியாக என்ன செஞ்சு ஃப்ளைட்டை லிஃப்ட் பண்ணிடுது. அப்போ அதில் ஃபிசிக்ஸ் தான் இருக்குது. அப்புறம் வேறு என்ன பார்க்கலாம், ஸ்விம்மிங், நீச்சல் அடிக்கிற. நிறைய பேருக்கு நீச்சல் தெரிஞ்சிருக்கும், இப்போ சிலருக்கு நீச்சல் தெரியாது. நீச்சல் அடித்து பார்த்துருப்பேன். அதனால் அப்போ அதில் என்ன செய்கிறாங்க, கையை அப்படி பின்னால் தள்ளுவாங்க. தள்ளும்போது என்ன செஞ்சிருது, முன்னால் போகுது. அதுலேயும் ஃபிசிக்ஸ் தான். நியூட்டன்ஸ் தேர்ட் லா. அப்படி என்ன செய்யணும், பின்னால் தள்ளும்போது என்ன செய்யுது, பாடியை முன்னால் கொண்டு போகுது. வேறு என்ன சொல்லலாம், புயல் அடிக்கு செல்லலாம் திடீர்னு. அது எதனால் வருது, ஒரு டிப்ரெஷன், ஒரு இடத்துல ப்ரெஷர் குறையுது ஒரு ஏரியாவில். அப்போ எங்கே விண்டு இருக்கோ அங்கேருந்து என்ன செஞ்சிருது, போகிறதுனால தான் விண்டு நினச்சிது வருது. அது மாதிரி சில மழை நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, மழை முடிஞ்ச உடனே காட்டில் பாதையில் எங்கேயாவது போனோம் அப்படின்னா அந்த சவுண்டு ரொம்ப கிளியராக தெரியும், கேட்கும். இப்போ மற்ற நேரத்தில் கூட அந்த சத்தம் கேட்காது. தூரத்தில் யாராவது பேசினா கூட நல்லா தெளிவாக நினச்சியும் கேட்கும். அதை நிறைய பேர் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. அதில் ஃபிசிக்ஸ் தான். ஏன்னா வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டென்சிட்டி. அந்த வெதர் நல்லா என்ன செய்யும், ஈரப்பதம் இருக்கும்போது அது டென்சிட்டி செய்யும். அந்த டென்சிட்டி வச்சு வெலாசிட்டி என்ன செய்யுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் என்ன செய்யும், அதிக தூரம் என்ன செய்யும், சத்தம் தெளிவாக கேட்கும். இதை மாதிரி நிறைய என்ன செய்யலாம், எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ துணி துவைக்கும், வாஷ் பண்ணுறது. அப்போ சும்மா முக்கி வச்சுட்டு போட்டால் அழுக்கு என்ன செய்யாது, போகாது. அதில் என்ன பண்ணுறோம், டிட்டர்ஜென்ட் ஆட் பண்ணுறோம், சோப்பு தான் ஆட் பண்ணுறோம். அப்போ அந்த சோப்பு எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா அதில் ஃபிசிக்ஸ் தான். போன வருஷம் படிச்சிருப்பீங்க, சர்ஃபேஸ் டென்ஷன். இப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் ரெடியூஸ் பண்ண நினச்சி அந்த டர்ட்ஸ் நினச்சியும் வெளியில் வந்துடும். இதை மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது இயற்கையில் நீ எதை பார்த்தாலும் சரி அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு ஃபிசிக்ஸ் சம்மந்தமாக நிச்சயம் இருக்கும். அதனால் சொல்கிற ஃபிசிக்ஸ் என்ன செய்யலாம், இயற்கையோட சேர்த்து என்ன செய்யணும், படிக்கணும். அது நிறைய பேர் ஃபிசிக்ஸ்னாலே ஒரு கஷ்டம், புக்கு பார்த்து பெரிய புக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துருவேன். ஆனால் ஃபிசிக்ஸை மாதிரி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் என்ன செய்யாது கிடையாது. அதுக்கு என்ன செய்யணும், நல்லா புரிஞ்சு படிக்கணும். இப்போ நிறைய பேர்ட்ட அந்த ஹேபிட் கிடையாது, புக் ரீடிங் ஹேபிட் கிடையாது. இப்போ நம்ம கவர்மெண்ட்லேருந்து புக்கு கொடுக்குறாங்க, இப்போ சீக்கிரம் அவங்க கொடுத்துருவாங்க, நெக்ஸ்ட் வீக்கில் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறோம். அந்த புக்கை நல்லா வாசிக்கணும். புக்கை பார்த்த உடனே எவ்வளோ பெரிய புக்காக இருக்குன்னு நினச்சிடக்கூடாது, தூரம் ஒதுக்கி வச்சிடக்கூடாது. ஏன்னா அது மோர் இன்ஃபார்மேட்டிவ், எல்லாமே இருக்குது அந்த புக்கில் பார்த்தேன் அப்படின்னா. எல்லா சப்ஜெக்ட் இதெல்லாம் இருக்கும். அடுத்தால எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, அடுத்தால ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரீசனிங், ஒவ்வொரு காரணம் குறிப்புகள், சின்ன சின்ன குறிப்பு நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்த மேலே நிறையா பவர் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, QR ஸ்கேனர் கொடுத்துருப்பாங்க. அதில் போட்டோம்னா நிறைய நினச்ச பவர் பாயிண்ட் ப்ரோக்ராம் கிடைக்கும், அதை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் இருக்குது. அந்த புக்கை சும்மா ஏதோ வாயத்துற வச்சுட்டு இருக்காது. புக்கை நல்லா நினச்சணும் யூட்டிலைஸ் பண்ணி. இப்போ ஒரு டாபிக் இன்றைக்கி நடத்துகிறேன் அப்படின்னா அந்த புக்கை நினச்சணும் மிஞ்சி போனால் 4 பக்கம் 5 பக்கம் நடத்தும் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம், அவ்வளோதான். அதை நினச்சி நல்லா ரீட் பண்ணி புரிஞ்சிக்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு திருப்பி நிச்சயணும் படிக்க ஆரம்பிக்கணும். ஒன்றுமே இல்லாமல் சும்மா உட்காந்துருந்து அப்படின்னு நடத்தினோன்னா புரிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பசங்க நிறைய பேர் கஷ்டம், ஃபிசிக்ஸ் படிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, அதை புரியாமல் இருக்கிறது. இப்போ நடத்தினா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆன மாதிரி இருக்கும். இப்போ நம்ம மைண்ட்லேயே பார்த்தோம் அப்படின்னா 2 டைப் ஆஃப் மெமரி உண்டு. ஒன்று ஷார்ட் டேர்ம் மெமரி, சிலது லாங் டேர்ம் மெமரி. அது ஈஸியாக எனக்கு புரியணும்னா, இப்போ சில சம்பவங்கள் ஒரு சின்ன வயசில் நடந்திருக்கும். நீ 1ஆம் கிளாஸில் ஏதாவது பண்ணியிருப்ப, ஒரு சேட்டை பண்ணியிருப்ப,
ஏதாவது பண்ணியிருப்போம், மிஸ்யூஸ் பண்ணியிருப்போம், அது இப்போவும் ஞாபகம் இருக்கும். ஆனால் எல்லா சம்பவமும் நினச்சிருக்காது உனக்கு ஞாபகம் இருக்காது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் 5th ஸ்டாண்டர்ட்லாம் ஞாபகம் இருக்காது. ஆனால் சில முக்கியமான சம்பவங்கள் நினச்சியும் ஞாபகம் இருக்கும். அது என்ன அப்படின்னா அது வந்து நம்மளோட லாங் டேர்ம் மெமரியில் என்ன செஞ்சுட்டு ஸ்டோர் ஆகிட்டு. சிலர் சொல்லுவாங்க இதை என்னால் மறக்கவே முடியலை அப்படிம்பாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு மறக்க முடியும். ஏன்னா அது வந்து மெயினாக என்ன செஞ்சுட்டு ஸ்டோர் ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போ நம்ம நடத்துகிறது, இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த எல்லாமே என்ன செய்யும், ஷார்ட் டேர்ம் மெமரியில் என்ன செய்யும், ஸ்டோர் ஆகும். எதுனாலும் சரி, எந்த நீ ஒரு பொருளை வெளியில் பார்க்குற, போகிற வழியில் என்னதில் எதுலாமோ நடக்கும், சம்பவங்கள் நடக்கும், எல்லாமே உன்னோட ஷார்ட் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். அது வந்து நாள் ஆக என்ன செய்யும், அழிஞ்சிக்கிட்டே இருக்கும். புதுசாக நடந்துகிட்டு இப்போ இன்றைக்கி நான் ஃபிசிக்ஸ் நடத்துகிறோம், அடுத்த இன்னொரு சப்ஜெக்ட் நடத்துவாங்க, இது நடந்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். அது நிறையா வர வர என்ன செய்யும், மறந்துடும். அப்படி என்ன செய்யும், வெளியில் போயிடும். அடுத்த புதுசு வரும்போது அதை என்ன செய்யணும், ஷார்ட் டேர்ம் மெமரியில் இருக்கும்போதே அதை எங்கே என்ன பண்ணிடணும், லாங் டேர்ம் மெமரிக்கு கொண்டு போயிடணும். அதை தான் நம்ம பையங்க பண்ணுறதில்ல. அது சில பையங்களை பார்க்கும்போது ஈஸியாக படிப்பாங்க, படிக்க மாதிரியே தெரியாது, ஆனால் மார்க் ஸ்கோர் பண்ணிடுவாங்க, நல்லா ஷைன் பண்ணுவாங்க. அவங்க இந்த டெக்னிக் தான் நினச்சிவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. நல்லா படிக்காத என்ன ரீசன் அப்படின்னா, அப்படி கேட்டோன்னே படிக்கிறது கிடையாது. என்றைக்கு டெஸ்ட்டோ அன்றைக்கி முந்தின நாள் புக் எடுத்துகிட்டு நினச்சிவாங்க, மறுபடியும் படிப்பாங்க. இப்போது ஒரு மாதம் கழிச்சு இன்றைக்கி நடத்தின போர்ஷனில் ஒரு டெஸ்ட் அப்படின்னா அன்றைக்கி எடுத்து பார்க்கும்போது இது புதுசாக தெரியும். ஏன்னா மெமரியில் இருக்காது, மெமரியில் என்ன செய்யும், மறைஞ்சிரும். அப்போ திருப்பி என்ன செய்யணும், நீ மெமரி கொண்டு வருவேன். அது திருப்பி என்ன செய்யும், அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் மெமரியில் தான் என்ன செய்யும், ஸ்டோர் ஆகும். ஷார்ட் டேர்ம் மெமரியில் தான் ஸ்டோர் ஆகும். அப்போது அந்த டெஸ்ட்டை எழுதிடலாம். அதுக்கு பிறகு இன்னொரு டெஸ்ட் வரும்பொழுது அன்றைக்கி எனக்கு ஞாபகம் இருக்காது, திருப்பி நினச்சி படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு தரம். ஆனால் நீ அதை லாங் டேர்ம் மெமரிக்கு கொண்டாந்துட்ட அப்படின்னா அது என்றைக்குமே என்ன செய்யும், உன் மைண்ட்லேயே இருக்கும். அதை அப்படியே என்ன செஞ்சலாம், பப்ளிக் எக்ஸாம்னாலும் சரி தான், பின்னாடி ஃப்யூச்சரில் ஹையர் ஸ்டடீஸ் போகும்போதுனாலும் சரி தான், உன் மனசில் என்ன செய்யும், நல்லா பதிஞ்சிடும். அதைத்தான் நீ செய்யணும். பிகினிங்லேருந்தே அதை முதல் கிளாஸில் ஏன் சொல்கிறோம்னா திருப்பி நம்ம அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. இன்றைக்கி முதல் நாள் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றோம். அதுக்கு பிறகு எதை நினச்சோம், நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டே என்ன செய்யணும், கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே என்ன செய்யணும், இருக்கணும். அதுக்கு தான் திருப்பி நம்ம ஒவ்வொரு தடவை அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. சப்ஜெக்டில் போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது, அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. சரி, இப்போது நம்ம வந்து சப்ஜெக்டில் போவோம். ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு பேசிக்காக நம்ம பார்க்கக்கூடியது வந்து எலக்ட்ரோமேக்னட்டிசம். அதுக்கு தான் நான் அந்த டயக்ராம் போட்டு வச்சுருக்கேன், பார்த்துருப்பேன், விசிபிளாக இருக்குது பாரு. அதில் ஒரு பேட்ரி செல், ஒரு சுவிட்ச் இருக்குது, ஒரு நெயில் இரும்பு ஆணி, அதை சுற்றி அந்த ஒயர் போகுது. அதில் நம்ம இந்த சுவிட்சை ஆன் பண்ண உடனே அதில் கரண்ட்டு போகுது. கரண்ட்டு போகிற உடனே என்ன பண்ணிடுதுன்னா இட் வில் பிகம் எலக்ட்ரோமேக்னெட் ஆகி அந்த பின் கீழே இருக்கக்கூடிய பின் என்ன செய்யும், அட்ராக்ட் பண்ணும். சப்போஸ் இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா டீமேக்னடைஸ் ஆகிரும், அந்த பின் அப்படியே விட்டுரும், அது கீழே விழுந்துடும். இதுதான் எலக்ட்ரோமேக்னெட். இதை நம்ம எலக்ட்ரோமேக்னட்டிசம் அப்படி சொல்கிறது. எலக்ட்ரோமேக்னட்டிசம் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இட் இஸ், அதாவது நம்ம யூனிவர்ஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா we must know about எலக்ட்ரோமேக்னட்டிசம் பற்றி என்ன செய்யணும், தெரிஞ்சால் தான் என்ன செய்ய முடியும், அது பண்ண முடியும். இஸ் த ஒன் இம்பார்ட்டன்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். இப்போ லாஸ்ட் இயரில் நீ நிறைய ஃபோர்ஸ் பற்றி படிச்சிருப்போம். கிராவிடேஷன் ஃபோர்ஸ், டென்ஷனல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், இது மாதிரி நிறைய ஃபோர்ஸ், ரியாக்ஷனல் ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸ், நிறைய ஃபோர்ஸ் படிச்சிருப்போம். அதில் இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தவிர மற்ற எல்லாமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன் நேச்சர். ஆனால் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் யார் கொடுக்குறா, நியூட்டன் கொடுக்கும்போது இந்த ஃபோர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது, தே ஆர் இண்டிபெண்ட், ஒன்றுக்கு ஒன்று என்ன கிடையாது, தொடர்பு கிடையாது, தே ஆர் செப்பரேட் நேச்சுரல் ஃபோர்ஸ் அப்படின்னு கொடுத்தாரு. ஆனால் பிறகு தான் இது பண்ணாங்க, எல்லாமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன் நேச்சர். அது எல்லா ஃபோர்ஸுமே என்னது, தே ஆர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன் நேச்சர். அது வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் அந்த ஃபோர்ஸ், எக்ஸப்ட் எது, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு சில எக்ஸாம்பிள் நீ பார்க்கலாம். அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எதனால் வரும் அப்படின்னா, there is a force exists within the atom or the neighboring ஏதாவது என்னது ஆப்ஜெக்ட், அதுக்கு இடையில் உள்ள ஒரு ஃபோர்ஸ், இந்த ஆட்டம் இடையில் என்ன இருக்குது, ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, they will give the electromagnetic force. அதுக்கு சில எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இப்போ புஷ்ஷிங் an object by our hand. இப்போ அதில் அந்த படத்தில் பார்ப்பேன், ஒரு காரை புஷ் பண்ணுறோம். அப்போ என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும், எங்கே அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னா, இப்போ நம்ம கையில் உள்ள அந்த உள்ள ஆட்டமும்
அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த பாடி, அந்த கார் சர்ஃபேஸ், அந்த சர்ஃபேஸில் உள்ள ஆட்டமும் என்ன பண்ணுறது, தே வில் ப்ரொடியூஸ் த ஃபோர்ஸ். அப்போ அதில் என்ன செஞ்சு ஒரு ஃபோர்ஸ் வந்து என்ன செய்யுது, க்ரியேட் ஆகுது. அடுத்தால when you stand on the earth surface, சும்மா அப்படி நிற்கிறோம். அப்போ நிற்கும் போது என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணோம், there is a gravitation force. அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் என்னச்சுது, இட் இஸ் ஆக்டிங் இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன். அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் என்னச்சு கீழ் நோக்கி என்னச்சு ஆக்ட் பண்ணுது. அப்போ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மட்டும் இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது, கீழ் நோக்கி என்னச்சையும் இழுக்கப்பட்டுரும். அப்போ அதில் என்ன ஆக்ட் பண்ணும், ஒரு நார்மல் ஃபோர்ஸ். அந்த நார்மல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னது, இட் இஸ் ஆக்டிங் இன் த அப்வர்ட் டைரக்ஷன். அப்போ இந்த நார்மல் ஃபோர்ஸ் எதனால் கிடைக்கி, தெர் இஸ் எ இன்ட்ராக்ஷன், தெர் இஸ் அ ஃபோர்ஸ் பிட்வீன் த ஃபீட், அதாவது பாதத்தில் உள்ள அந்த ஆட்டம், அதே மாதிரி எர்த் சர்ஃபஸில் உள்ள ஆட்டம், தே வில் இன்ட்ராக்ட் அண்ட் தே வில் கிவ் த ஃபோர்ஸ் தட். அப்போது அந்த ரியாக்ஷன், அந்த நார்மல் ஃபோர்ஸ் வந்து என்ன ஃபோர்ஸ், இட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஆனால் நம்ம நிற்கும் போது கீழ் நோக்கி இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து இட் இஸ் நாட் அ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நிறையா பார்க்கலாம். ஃப்ரிக்ஷன், அதாவது ரெண்டு உராயும் போது தெர் இஸ் அ ஃபோர்ஸ் இஸ் கிரியேட்டட். அப்போ அதில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, அதை அப்படி நம்ம நினச்சிடும், தள்ளி விடுறோம், அப்படி லேசாக தள்ளுறோம். அப்போ என்ன ஃப்ரிக்ஷன் பண்ணுவோம், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அப்போ ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கனால அதில் என்ன பண்ணுது, ஒரு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வச்சு இது கிரியேட் ஆகுது. அப்போ அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து இதில் இருக்கும், அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த பாடிக்கும் அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ரெண்டு கடையில் என்ன இருக்குது, ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்குது. அதனால என்ன கிடைக்கி, தெர் இஸ் அ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இதே மாதிரி ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், டைனமிக் ஃப்ரிக்ஷன் எல்லாமே என்னச்சு, இது பேஸ்ட் ஆன் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன். இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் தான் இட் இஸ் வெரி எசென்ஷியல் டு எக்ஸ்பிளைன் அபவுட் த யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக என்ன இருக்கணும், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இப்போ அதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், இங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இப்போ இந்த எலக்ட்ரோமேக்னட்டிசம் அப்படிங்கும்போது இப்போ முக்கியமாக இப்போ நம்ம ஃபிசிக்ஸில் பார்த்தோன்னா ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாகவே வில் டீல் வித் தட் எலக்ட்ரோமேக்னட்டிசம். இந்த எலக்ட்ரோமேக்னட்டிசம் ஃபஸ்ட்டு 4 டாபிக் கிட்டத்தட்ட பேஸ் ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாகவே நிச்சயம் வரும். இப்போ நம்ம அதில் ஃபஸ்ட் லெசன் எல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கும்போது எலக்ட்ரிக் சார்ஜ் இட் இஸ் அட் ரெஸ்ட், ஸ்டாட்டிக்னா ரெஸ்ட். அப்போ சார்ஜஸ் அட் ரெஸ்ட், அதை பற்றி என்ன செய்கிறோம் இந்த லெசனில் என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். அதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அடுத்த லெசனில் நம்ம பார்க்கக்கூடியது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கும்போது மூவிங் சார்ஜ். ஒரு சார்ஜ் என்ன செய்யுது, மூவ் ஆகுது. அப்போ மூவ் ஆகும்போது கரண்ட், அந்த சார்ஜ் மூவ் ஆகுனால என்ன இருக்கும், இட் வில் ப்ரொடியூசஸ் எலக்ட்ரிக் கரண்ட். அதை தான் கரண்ட் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்கிறோம். அதை ஃபுல்லாக அந்த லெசனில் பார்க்குறோம். அடுத்த யூனிட்டில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால ஒரு கண்டக்டரில் போகிறதுனால என்ன இருக்கும், ஹீட்டிங் எஃபெக்ட் இருக்கலாம், மேக்னெட்டிக் எஃபெக்ட் இருக்கலாம். அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் பார்க்குறோம். அடுத்த டாப்பிக்கில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் தான் இட் இஸ் மெயின்லி யூஸ் டு ப்ரொடியூஸ் த எலக்ட்ரிக் கரண்ட். அப்போ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனையும் அடுத்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். கரண்டில் ஆல்டர்னேட்டிங் டைரக்ட் கரண்ட், அதில் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டாக பார்க்குறோம். இப்படி முக்கியமாக இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் தான் மெயின், எல்லாத்துக்கும் என்னது மெயின். இப்போ நம்ம இதில் பார்க்கக்கூடியது, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது எலக்ட்ரோஸ்டாட்டிக். அப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் பார்க்குறோம். இப்போ இந்த டயக்ராமில் பார்க்குற அது வந்து என்ன அப்படின்னா, ஆம்பர் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல். ஆம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா, தமிழில் சொல்லுவாங்க பிசின் அல்லது அரக்கு அப்படிமா. அது வந்து சில மரத்தில் சிதையும் போது என்ன செய்யும் கிடைக்கும் அந்த அரக்கு, இந்த பிசின். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, டிரான்ஸ்லூசன், டிரான்ஸ்பரண்ட், ஒப்பேக், ரெண்டுக்கு இடையில டிரான்ஸ்லூசன், அது செமி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக விசிபிளாகவும் இருக்காது, கம்ப்ளீட்டாக ஒப்பேக்காகவும் இருக்காது. இப்போ வுட்லாம் ஒப்பேக், லைட் அலோவ் பண்ணாது. கிளாஸ், பியூர் கிளாஸ் ஃபுல்லாக என்ன செய்யும், லைட்டை அலோவ் பண்ணும், அது டிரான்ஸ்பரண்ட். இது ரெண்டுக்கும் இடையில இருக்கும். இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நூற்றாண்டுக்கு முன்னாலே ஆரம்பிச்சுது. அதான் அந்த எலக்ட்ரிக் சார்ஜஸை பற்றி ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு 2 நூற்றாண்டுக்கு முன்னாடி. இப்போ அதான் பேசிக். இப்போ வந்து ஃபுல்லாக மாடர்ன் டெவலப்மெண்ட், ஐசி, நானோ டெக்னாலஜி எல்லாத்துக்குமே பேசிக். அந்த சார்ஜ் வந்து ஆரம்பித்தது ஒரு 2 நூற்றாண்டுக்கு முன்னாலே ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் பேசிக்ங்கிறது இந்த ஆம்பர் எடுக்கிறோம். அந்த ஆம்பர் வந்து என்ன செய்தோம், ஒன் ரப்டு வித் ஃபர், அனிமல் ஃபர், அதை வச்சு தேய்க்கிறோம், நல்லா ரப் பண்ணுறோம்.
ரப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன இந்த லீஃப் அல்லது ஏதாவது டஸ்ட்டு பக்கத்தில் கொண்டு போனால் அது என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். அந்த ஆம்பரை ஒரு கம்பளி, அதாவது கம்பளி வச்சு நல்லா தேய்ச்சிட்டு, ஃபர் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு உடனே ஏதாவது பக்கத்தில் கொண்டு போனோம்னா சின்ன ஒரு இலை அல்லது பேப்பர் அல்லது டஸ்ட்டு பக்கத்தில் கொண்டு போனால் அட்ராக்ட் பண்ணும். எதனால் அப்படின்னா தி ஆம்பர் கெட்ஸ் சார்ஜ்டு. எதுனா செஞ்சிருது சார்ஜ்டு, அந்த சார்ஜிங். இதில் மட்டும்தானா? அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன கண்டுபிடிச்சாங்க, இதில் மட்டும் இல்லை, கிளாஸ். ஒரு கிளாஸ் ராட் எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணுறோம், சில்க்கு கிளாத், பட்டு துணி வச்சு நல்லா தேய்க்கிறோம். அந்த பட்டு துணி வச்சு நல்லா தேய்க்கும் போது அதே ப்ராப்பர்ட்டி எக்ஸிபிட் பண்ணுது. அப்போ இந்த கிளாஸ் ராட் என்ன பண்ணிடுது, கிளாஸ் ராட் இட் கெட்ஸ் சார்ஜ். இந்த கிளாஸ் ராட் என்ன செஞ்சிருது, சார்ஜ் ஆகிடுது. இது நீ காமனாக நீ என்ன செய்யலாம், அப்சர்வ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ நல்லா ஒரு தலை சீவும் போது, அதை ரொம்ப எண்ணெய் இல்லாமல் நல்லா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும்போது முடியை வந்து ஒரு சீப்பு வச்சுட்டு தலை சீவிட்டு ஒரு சின்ன பேப்பர் பக்கத்தில் கொண்டு போனால் அந்த பேப்பர் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். அதை நீ அடிக்கடி பார்த்துருக்கலாம். அதே தான், அதை முதல்ல கண்டுபிடிச்சாங்க. இப்போ நம்மளுக்கு இப்போ இல்லை, 2 நூற்றாண்டுக்கு முன்னாடி என்ன செய்யாங்க, அதை கண்டுபிடிச்சாங்க. அதுதானே சொல்கிறோம் நம்ம சார்ஜிங் அப்படின்னு கொண்டு வரோம். தி கெட் சார்ஜ். அதுக்கு பிறகு தான் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட். இதில் பார்த்தோன்னா ஒரு சின்ன ராடு ஒன்று இருக்குது, ரப்பர் ராட். இன்னொன்று வந்து கிளாஸ் ராட். ரப்பருங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஆம்பர்லாம் நம்ம எடுக்கிறதுல ரப்பர் எடுத்துக்கிட்டோம். ஆம்பர் எடுக்க கஷ்டம், அதனால் ரப்பர் எடுத்துக்கிட்டோம். அது ரெண்டும் ஒரே ப்ராப்பர்ட்டி தான் எக்ஸிபிட் பண்ணோம். அந்த ரப்பர் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம், ஒரு கம்பளி துணி வச்சு நல்லா தேய்ச்சிக்கிறோம். அதை ஒரு நூல் எடுத்து கட்டி தொங்க விடுறோம். அது என்ன பண்ணிடுன்னா தி அக்வயர் த சார்ஜ். அது பக்கத்தில் கிளாஸ் ராடை கொண்டு வரோம். அதே மாதிரி கிளாஸ் ராடை என்ன பண்ணுறோம், ஒரு சில்க் கிளாத்தை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அது பக்கத்தில் என்ன செய்கிறோம், கொண்டு வரோம். அந்த ரப்பர் பக்கத்தில் என்ன செய்கிறோம், கிளாஸ் ராடை கொண்டு வரோம். அப்படி கொண்டு வரும்போது என்ன பண்ணுது, இட் வில் அட்ராக்ட். டக்குன்னு ரெண்டும் ஒன்று இழுக்குது. அடுத்த படத்தில் பார்த்தோன்னா ரப்பர் கீழேயும் என்ன செய்கிறோம், ரப்பர் கொண்டு வரோம். அப்போ என்ன பண்ணுதுன்னா ஒன்று என்ன செஞ்சிருது, ரிப்பல் பண்ணுது. அதுக்கப்புறம் என்னென்னு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ரப்பர் வந்து இட் அக்வயர்ஸ் த நெகட்டிவ் சார்ஜ், கிளாஸ் வந்து இட் அக்வயர்ஸ் த பாசிட்டிவ் சார்ஜ். டைப்ஸ் ஆஃப் சார்ஜ் அதை கண்டுபிடிச்சாங்க. அதில் 2 டைப் ஆஃப் சார்ஜ் இருக்குது. பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அவன் தான் சொன்னது 2 டைப் ஆஃப் சார்ஜ் இருக்குது. ஒன்று வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்று என்னது நெகட்டிவ் சார்ஜ். 2 டைப் ஆஃப் இவர் தான் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின், அவர் தான் கண்டுபிடிச்சார். 2 டைப் ஆஃப் சார்ஜ் இருக்குது. அப்போ கிளாஸில் அக்வயர் பண்ணக்கூடிய சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ரப்பர் அல்லது ஆம்பரில் அக்வயர் பண்ணக்கூடிய சார்ஜ் வந்து என்னது, நெகட்டிவ் சார்ஜ். அதனால தான் என்ன பண்ணுது, லைக் சார்ஜஸ். இப்போது 2 ஒரே சார்ஜாக இருக்குது. இப்போ ரப்பர் 2 பக்கத்தில் கொண்டு போய் ரிப்பல் பண்ணுது. அப்போ லைக் சார்ஜஸ் என்ன பண்ணோம், ரிப்பல் பண்ணோம். தி ரிப்பல் ஈச் அதர். அடுத்தல ரப்பரும் கிளாஸ் எடுக்கும்போது அது ஆப்போசிட் சார்ஜ். ஆப்போசிட் சார்ஜ் என்ன பண்ணுது, அட்ராக்ட் ஈச் அதர். ஸோ வி கேன் கம் டு த கன்க்ளூஷன், அன்லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர், லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர். அப்போ 2 டைப் ஆஃப் சார்ஜ் இருக்குது. ஒன்று வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்று வந்து என்னது நெகட்டிவ் சார்ஜ். லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர். இதெல்லாம் பேசிக், பட் யூ மஸ்ட் நோ. அடுத்தது தான் யார் வரா, தாம்சன் ரூதர்ஃபோர்ட். அவங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க பேஸ்ட் ஆன் த எலக்ட்ரான். தாம்சனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹி டிஸ்கவர் த எலக்ட்ரான். அது மாதிரி ரூதர்ஃபோர்ட் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஆல்ஃபா பார்ட்டிகிள் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட், இந்த மாதிரி நிறையா. அவங்க தான் என்ன பண்ணாங்க, ஆட்டம் அப்படிங்கிறத கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஆட்டம் பார்க்கும்போது இட் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். எவ்ரி பார்ட்டிகிள் இட் இஸ் மேட் ஆஃப் ஆட்டம். இட் cannot be subdivided. now we can divide it. முன்னாடி முதல்ல கண்டுபிடிக்கும் போது இட் cannot be subdivided எடுத்தாங்க. அப்போ ஆட்டம் அப்படிங்கும்போது இட் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஆனால் ஆட்டம் உள்ள என்னெல்லாம் இருக்குது, there are 3 types of fundamental particles, you know, proton, electron and neutron.
அதில் புரோட்டான் வந்து இட் ஹாஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ், அண்ட் நியூட்ரான் இட் ஹாஸ் நோ சார்ஜ். ஆனால் ஒரு ஆட்டம்னு எடுக்கும்போது ஏன் அது எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்குது அப்படின்னா அதில் எத்தனை புரோட்டான் இருக்கோ அத்தனை எலக்ட்ரான் எனர்ஜியும் இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ தே ஆர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஆட்டம் ஜென்ரலாக எடுக்கும்போது இட் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். சரி, அப்போது நம்ம தேய்க்கிறோன்னு சொன்னோம். இப்போ நம்ம கிளாஸ் ராடை பார்த்தோம், அடுத்தால ஆம்பர் ரப்பர்லாம் தேய்க்கும் போது என்ன செஞ்சிருது, இட் கெட் சார்ஜ். அப்போ அது எப்படி சார்ஜ் ஆகுது அப்படின்னா அப்போ ஃப்ரிக்ஷன்னால் அப்போ தேய்கிறதுனால என்ன நடக்குது, தேர் இஸ் அ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜ். இந்த சார்ஜ் என்ன பண்ணிடுது, ஒன்றுலேருந்து ஒன்றுக்கு என்ன செஞ்சிருது, போயிடுது. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜ் நடக்கு. அப்போது ஒரு இதில் என்ன செஞ்சிருந்தோம், பாசிட்டிவ் சார்ஜ் கூடிரும், ஒரு இதில் குறைஞ்சிரும். அப்போ ஒன் வில் பிகம் பாசிட்டிவ் சார்ஜ் எங்கே கூடுதோ அங்கே பாசிட்டிவ் சார்ஜ், குறைய இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் ஆகிடுது. அதானது சார்ஜிங். இந்த மாதிரி ஃப்ரிக்ஷனால் சார்ஜ் பண்ணுறதுக்கு என்ன பேர் அப்படின்னா டர்போ எலக்ட்ரிக் சார்ஜிங். இப்படி இந்த ஃப்ரிக்ஷனால் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதுக்கு என்ன பேர், டர்போ electric charging. So what is meant by turboelectric charging? Charging the objects through rubbing is called as turboelectric charging. You can view the screen. Charging the object through rubbing is called as triboelectric charging. அந்த டயக்ராம் நீ பார்க்கலாம். அது வந்து ஒரு காரில் என்ன பண்ணுறாங்க, ரப்பிங், இந்த ரப்பிங் பாலிஷ் போடுவாங்க, அது தேய்ச்சிட்டு அது பாலிஷ் பண்ணுவாங்க அதில் சில. அப்போ அது வந்து என்னச்சு அப்படி அப்போ ஃப்ரிக்ஷன் தேய்க்கிறதுனால அதில் என்ன ஆகுது, சார்ஜ் ஆகுது. அதனால் அப்போ அந்த பெயின்லாம் நினச்சி நல்லா கிளியராக நினச்சியும் கிளாரிட்டி கிடைக்கும், அதில் டஸ்ட் எல்லாமே நினச்சி ரிமூவ் ஆயிரும். இதுதான் என்ன பேர், ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங். அடுத்தல சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ். சில பண்புகள், இந்த சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் பார்த்தோம். இந்த சார்ஜஸோட சில ப்ராப்பர்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் என்ன, கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த எலக்ட்ரிக் சார்ஜ், கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். அடுத்து குவான்டிசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். இதை நம்ம ஒன்றுனா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக் சார்ஜ். இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் எடுத்தோம், புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் எல்லாம் பார்த்தோம். இதோட முக்கியமான ஒரு இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கும்போது அதோட அடிப்படை பண்பு, பேசிக் ப்ராப்பர்ட்டி, அந்த சார்ஜோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா மாஸ். எல்லாத்துக்கும் மாஸ் உண்டு, தே ஹேவ் த மாஸ். அது ஒரு இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த சார்ஜஸை கண்டுபிடிச்ச பிறகு தான் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜ் ஆல்சோ a inherent property and also it is the fundamental property. The electric chargeங்கிறது என்னது, it is one of the fundamental property. அது கிட்டத்தட்ட 19th 20th centuryல தான் கண்டுபிடிச்சாங்க. அது வந்து ஒரு fundamental property. It is also an inherent property. அதாவது ஒரு அடிப்படை பண்பு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அந்த சார்ஜோட யூனிட் என்ன அப்படின்னா கூலும். இந்த சார்ஜோட யூனிட் என்னது, கூலும். அப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், சார்ஜஸ், அந்த சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ்னு யார் கிளாஸிஃபை பண்ணால் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். வேறு என்ன கண்டுபிடிச்சோம், லைக் சார்ஜஸ் தே வில் ரிப்பல் ஈச் அதர், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர். அடுத்து இந்த சார்ஜோட யூனிட் என்னது, கூலும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். கன்சர்வேஷன் என்ன, நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, இந்த மாதிரி நிறையா படிச்சிருப்பீங்க. அந்த சார்ஜ், டோட்டல் சார்ஜ் வில் ரிமைன் கான்ஸ்டன்ட். அப்போ எப்படி சார்ஜ் ஆகுது, இப்போ நம்ம ஃப்ரிக்ஷனால் சார்ஜ் ஆகுதுன்னு சொல்கிறோம். கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படிங்கும்போது என்ன சொல்கிறோம், டோட்டல் சார்ஜ் வில் ரிமைன் கான்ஸ்டன்ட். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்க்குறோம் கிளாஸ். அந்த கிளாஸை வந்து சில்க் வச்சு என்ன செய்கிறோம், தேய்க்கும் போது சம் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் they will transfer from glass to silk. இன்னும் கிரியேட் பண்ணலை, நம்ம அங்கே அந்த சார்ஜை கிரியேட் பண்ணலை. என்ன நடக்கு, ரீடிஸ்ட்ரிபியூஷன். கிளாஸ்லேருந்து சம் ஆஃப் த நெகட்டிவ் சார்ஜ் கோஸ் டு சில்க். அப்போ கிளாஸில் என்ன பண்ணிடுது, நெகட்டிவ் சார்ஜ் குறைஞ்சிருது. ஸோ இட் வில் பிகம் பாசிட்டிவ் சார்ஜ். சில்க் இட் வில் கெயின்ஸ் த எலக்ட்ரான். அப்போ நெகட்டிவ் சார்ஜ்.
அப்போ நெகட்டிவ் சார்ஜ் அதிகம் மாறனால இட் பிகம் நெகட்டிவ் சார்ஜ்டு ஒன். அப்போ சார்ஜ் நடக்கு, ஃப்ரிக்ஷனால் சார்ஜ் நடக்கு. இதே இது நம்ம அடுத்த எக்ஸ்பிளேஷன் இது கொடுத்தோம் அப்படின்னா, ஆம்பர் அல்லது ரப்பருக்கு கொடுத்தோம் அப்படின்னா, அதை வந்து நினச்சிடும் வி கேன் ரப் வித் ஃபர், மாறி நடக்கு. நெகட்டிவ் சார்ஜ் எங்கேருந்து எங்கே போயிருது? இட் கம் ஃப்ரம் ஃபர் டு ஆம்பர். அப்போ ஆம்பர் கெயின் த நெகட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜை கெயின் பண்ணுறதுனால ஆம்பர் வில் பிகம் ஆர் த ரப்பர் வில் பிகம் த நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் த ஃபர் வில் பிகம் த positive charge. This is the conservation of electric charge. So the total electric charge in the universe is constant and the charge can neither be created nor be destroyed. This is the conservation of charge. அதாவது மொத்த மின்னோட்டம், மொத்த சார்ஜ் என்ன செய்யும்? இட் இஸ் கான்ஸ்டன்ட், மாறாது. ஆனால் என்ன செஞ்சிடலாம்? ஒரு இதுலேருந்து இன்னொரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ தே கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய். அந்த சார்ஜ் என்ன செய்ய முடியாது? கிரியேட் பண்ண முடியாது அல்லது டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. எந்த ஃபிசிக்கல் ப்ராசஸ்ன்னு எடுத்துட்டோம்னா த நெட் சேஞ்ச் இன் சார்ஜ் வில் ஆல்வேஸ் பி ஜீரோ. மொத்த ப்ராசஸ் முடியும் போது த நெட் சேஞ்ச் இன் த சார்ஜ் வில் ஆல்வேஸ் பி ஜீரோ. இதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். த டோட்டல் சார்ஜ் வில் ரிமைன் கான்ஸ்டன்ட். த டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜ் இன் த யூனிவர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து quantization of charge. Quantization of charge. இப்போ what is the smallest amount of charge that exists that can be found in nature? அதாவது நேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சார்ஜ், அது என்னன்னா சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான், E. Charge of the electron, we can take it as E. அப்போது மற்ற எந்த ஆப்ஜெக்டோட சார்ஜ் எடுத்தாலும் அது வந்து எப்படி இருக்கும்? இட் ஃபவுண்ட் டு பி இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் த பேசிக் சார்ஜ். இதுதான் ஃபண்டமெண்டல் சார்ஜ். ஃபண்டமெண்டல் பேசிக் சார்ஜ் எந்தது? சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான், தட் இஸ் இ. மற்ற எந்த பாடி நம்ம எடுத்தாலும் சரி அதோட சார்ஜை நம்ம என்ன செய்கிறோம்? க்யூன்னு எடுத்துக்கிடுறோம். மற்ற எந்த பாடியோட சார்ஜும் க்யூன்னு எடுத்துக்கிடுறோம். அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு என்இ, ஆர் என் இஸ் அன் இன்டிஜர். என்னங்கிறது என்னது? ஒரு முழு எண். 0 +or -1 +or -2 எக்ஸெட்ரா, எனி நம்பர் இன்டிஜர். இதான் என்னது? குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ். த சார்ஜ் q ஆஃப் எனி ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு an integral multiple ஆஃப் திஸ் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ் E. இதுக்கு தான் என்ன பேர்? குவான்டிசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். சரி, இந்த ஈயோட வேல்யூவை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா ஃபேமஸ் சயின்டிஸ்ட் மில்லிகன். யார் கண்டுபிடிச்சா? மில்லிகன். அவர் ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. இப்போ நம்ம நினச்சிடும் இந்த ஈயோட வேல்யூவை கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டோம். ஈயோட வேல்யூ எவ்வளோனா 1.6 × 10⁻−19 கூலும். தட் இஸ் த வேல்யூ ஆஃப் சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் E. 1.6 × 10⁻−19 கூலும். ஆனால் அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் யாருன்னா மில்லிகன். ஒரு ஃபேமஸ் எக்ஸ்பெரிமெண்ட், மில்லிகன்ஸ் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட். அது ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட். அதை வச்சு என்ன பண்ணார்? ஃபஸ்ட்டு ஹி ஃபவுண்ட் த சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் E. அண்ட் E இஸ் ஃபவுண்ட் டு பி 1.6 × 10⁻−19 கூலும். இது வந்து சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் வந்து எப்படின்னா -E. சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் வந்து charge of electron
மைனஸ் இ. சார்ஜ் ஆஃப் புரோட்டான், புரோட்டான்ங்கிறது ப்ளஸ் இ. ரெண்டுமே சேம் தான். இது வந்து எலக்ட்ரானோட சார்ஜ் அப்படிங்கும்போது -1.6 × 10⁻−19 கூலும். சார்ஜ் ஆஃப் த புரோட்டான் அப்படிங்கும்போது +1.6 × 10⁻−19 கூலும். அதனால தான் ஆட்டம்ங்கிறது எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்குது. ஏன் அப்படின்னா அதில் எலக்ட்ரானோட நம்பரும் புரோட்டானோட நம்பரும் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான். அதனால தான் ஆட்டம் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். அதுலேருந்து ஏதாவது ஒரு சார்ஜ் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா இட் வில் பிகம் எ சார்ஜ்டு ஒன். இதுதான் என்ன பேர்? குவான்டிசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். அடுத்து ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். எக்ஸாம்பிள் 1.1. எக்ஸாம்பிள் 1.1. சரி, இப்போ நம்ம இதில் பார்த்ததில் பேசிக்காக ஒரு முக்கியமான ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும்தான் பார்த்துருக்கோம். தட் இஸ் Q = NEங்கிற ஃபார்முலா. அந்த ஃபார்முலா தான் நம்ம நினச்சிரோம் அதில் யூஸ் பண்ணுவோம். எப்போவுமே அது முடிஞ்ச உடனே ப்ராப்ளத்தை கொஞ்சம் டிஸ்கஸ் பார்த்துரு. ஃபார்முலா என்ன? Q = NE. இல்லை க்யூங்கிறது என்ன, என்னங்கிறது என்ன, ஈங்கிறது என்ன அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். க்யூங்கிறது சார்ஜ் ஆஃப் எனி பாடி. எந்த பாடினாலும் சரி அதோட சார்ஜை நம்ம க்யூன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஈங்கிறது சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான். இதோட வேல்யூ இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் 1.6 × 10⁻−19 கூலும். இது மறக்கவே கூடாது. சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் 1.6 × 10⁻−19 கூலும். என்னங்கிறது இன்டிஜர். அது எவ்வளோ நம்பராக நினச்சலாம் இருக்கலாம். இப்போது ஃப்ரிக்ஷனில் சார்ஜ் ஆகுது. அதில் வந்து சார்ஜ் கெயின் பண்ணுறது அந்த எண் வந்து எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 10⁻10 அந்த லெவலில் இருக்கும். அப்போது அது வந்து என்னது? ஒரு மேக்ரோஸ்கோபிக் ட்ரான்ஸ்ஃபர். இதில் வந்து குவான்டிசேஷன் என்ன செய்யாது? அப்ளிகபிளாக இருக்காது, கண்டினியூஸாக கிடைக்கும், டிஸ்கிரிக்டாக இருக்காது. ஆனால் மைக்ரோஸ்கோபிக் லெவலில் குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜஸ் வில் டேக்ஸ் பிளேஸ். சரி, இப்போ Q = NEங்கிற ஃபார்முலா தான் நம்மளுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் அதை பார்ப்போம். என்னென்னா calculate the number of electrons in 1 coulomb of negative charge. இதான் ப்ராப்ளம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா ப்ராப்ளம் அப்படிங்கும்போது நிறைய பேர் ஃபிசிக்ஸில் பார்த்தோன்னா ப்ராப்ளம் இஸ் அ ப்ராப்ளம் அப்படி ஒதுக்கி வச்சுருவான். ஆனால் முக்கியமாக ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இந்த மாதிரி எங்கெல்லாம் போகணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் வந்து மஸ்ட்டு. ஏன்னா ஃபிசிக்ஸில் எடுத்த பொருள் இப்போ நீட்டு போனாலும் சரி தான், ஜேஇ போனாலும் சரி தான், ஃபிசிக்ஸில் எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60% வரை ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். அப்போ அதை செய்கிறதுக்கு உனக்கு பேசிக் அந்த ஃபார்முலாலாம் தெரிஞ்சு அதை வந்து ஒரு ரசனையோடு செய்யணும். அவ்வளோதான். ஒரு இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா யூ கேன் அப்ளை. அவ்வளோதான். இப்போது அது நம்ம பேசிக்லேருந்து பார்ப்போம். இப்போ Q = NEங்கிற ஃபார்முலா இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நல்ல ப்ராப்ளத்தை ரீட் பண்ணணும். calculate the number of electrons in 1 coulomb of negative charge. 1 coulomb of negative charge. அப்போ என்ன செய்யணும்னா ப்ராப்ளம் வாசித்த உடனே யூ ஹேவ் டு ரைட் வாட் ஆர் த திங்ஸ் கிவன். என்ன கொடுத்துருக்கு? calculate the number of electrons. என்ன கண்டுபிடிக்கணும்? n கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இந்த என்ன கண்டுபிடிக்கணும். வேறு என்ன கொடுத்துருக்கு? 1 coulomb of negative charge. அந்த பாடியோட சார்ஜ் அளவு 1 coulomb. அப்போ Q அளவு 1 coulomb. அப்போ Q கொடுத்தாச்சு, என்ன கண்டுபிடிக்கணும். அப்போ சப்போஸ் E கொடுக்கலையேன்னு நினச்சிருப்பேன். E வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஈயோட வேல்யூ அளவு 1.6 × 10⁻−19. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். முதல்ல என்ன செய்யணும்? கிவன் எழுதியாச்சு. அடுத்து ஃபார்முலா Q = NE. சரி, அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? n கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ n = Q/E. Q அளவு 1 by ஈயோட வேல்யூ 1.6 × 10⁻−19. சரி, சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இனிமேல் சிம்பிளிஃபை பண்ணணும். மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சால் போதும். அந்த -19 வந்து கீழே இருக்குது, டினாமினேட்டில் இருக்குது. அதை என்ன செய்யணும்? நியூமரேட்டருக்கு கொண்டு போகும். அப்போ -19 மேலே போகும்போது என்ன ஆயிரும்? +19 ஆயிரும். ஸோ n = 10⁻+19 by 1.6. சரி, இப்போ நம்ம இடத்துல டிவைட் பண்ணணும். எப்படியுமே ஃபார்முலா, அதாவது ப்ராப்ளம் செய்கிறதுக்கு தியரியில் கால்குலேட்டர்ஸ் நாட் அலவுட். என்ன செய்யலாம்? சாதாரணமாக நீ மல்டிப்ளை பண்ணிக்கிடலாம். அதர்வைஸ் யூ கேன் யூஸ் லாக் டேபிள் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அல்லது சிம்பிளிஃபை நினைச்சலாம். நீ மேத்தமெட்டிக்ஸில் சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கிடலாம். முதல்ல மேத்தமெட்டிக்ஸ் சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கணும். முடியலை அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் லாக்.
சரி, இதில் ஈஸியாக மேத்தமெட்டிக்ஸை சிம்பிளை பண்ணிடலாம். ஸோ n இஸ் ஈக்குவல் டு ஒரு 10 அங்கே எடுத்துக்கிட்டோம், மிச்சம் எவ்வளோ இருக்குது 10 பவர் 18 இருக்கும். அது ரெண்டாக பிரிச்சிருது, நான் அப்போ தான் டிவைட் பண்ண ஈஸியாக இருக்கும். 10 மிச்சம் இருக்கிற எவ்வளவு 10 பவர் 18 டிவைடட் பை 1.6. சரி, கீழே வந்து பாயிண்டில் இருக்குது, அப்போ அதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும், ஈஸியாக பண்ணணும்னா மேலே இங்கே 10 என்ன செய்கிறோம் மல்டிப்ளை பண்ணிடுறோம். அப்போ n இஸ் ஈக்குவல் டு 10 into 10 100, 1.6 into 10 16 into 10 power 18. அப்போ 100 by 16 into 10 power 18. இனிமேல் 100 by 16 அதை டிவைட் பண்ணிக்கிறேன். ஆ 100ல் 16 எத்தனை டைம்ஸ் இருக்குது டிவைட் பண்ணிக்க. 6 96 16 6 are 96 4 டிவைட் பண்ண முடியாது, யூ கேன் பாயிண்ட் போட்டுறோம். அடுத்தது 40 2 16s are 32 remainder 8 80 5 16s are 80 0. அப்போ 6.25. ஸோ n is equal to 6.25 into 10 power 18 electrons. அப்போ it is negative charge, so it gains electrons. எத்தனை electrons? 6.25 into 10 power 18 electrons. அப்போ ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் இது. வந்துச்சுலாம் ஒரு 2 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த கிவனுக்கு மார்க் கிடையாது, ஆனால் இந்த கிவன் எழுதினா தான் இந்த ஃபார்முலாவை நீ செலக்ட் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரே ஒரு ஃபார்முலா இருக்குது, நம்ம டேரெக்டாக உடனே எழுதிட்டோம். இப்போ நீ வந்து 10 யூனிட்டையும் முடித்த பிறகு பார்த்தோன்னா நிறைய ஃபார்முலா இருக்கும். அப்போ இந்த ஒரு கிவன் எழுதின உடனே அவங்க இந்த ஃபார்முலா ஸ்ட்ரைக் ஆயிரும், உடனே ஃபார்முலா எழுதிடுது. என்ன செய்வாங்கன்னா அந்த ஃபார்முலாவுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. இப்போ எங்களுக்கு கரெக்ஷன் கொடுக்கும்போது ஃபார்முலாவுக்கு 1 மார்க். இந்த சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு இது வந்து சப்போஸ் 3 மார்க் ப்ராப்ளம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு 1 மார்க். இந்த n is equal to q by ன்னு போட்டு இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு 1 மார்க். அடுத்து இந்த ரிசல்ட்டுக்கு 1 மார்க். இந்த ரிசல்ட்டுக்கு 1 மார்க்குங்கும்போது இதுக்கு ஒரு அரை மார்க், வேல்யூவுக்கு இதுக்கு ஒரு அரை மார்க் கொடுப்பாங்க, யூனிட் அல்லது அதை எழுதுறதுக்கு. அப்போ டோட்டலாக 3 மார்க். யூ கேன் ஈஸியாக நினச்சிடலாம், ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்த சின்ன ஒரு சம் பார்ப்போம். When two objects are rubbed with each other, rubbed with each other, approximately a charge of 50 nanocoulomb can be produced in each object. ரெண்டு ஆப்ஜெக்டை ரப் பண்ணுறோம், தேய்க்கிறோம். அப்போ அதில் சார்ஜ் எவ்வளோ கிடைக்கி 50 nanocoulomb. அப்போ கிவன் என்ன Q is equal to given Q is equal to 50 nanocoulomb. நானோன்னு அளவு 10 power minus 19. So 50 into 10 power minus 19 coulomb. 50 into 10 power minus 19 coulomb Q. சரி, என்ன கண்டுபிடிக்கணும்? Calculate the number of electrons that must be transferred to produce this charge. எத்தனை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு, அப்போ n கண்டுபிடிக்கணும். இதே ஃபார்முலா தான், Q is equal to NE. ஃபார்முலா உடனே எழுதிடுறோம். அடுத்தல n கண்டுபிடிக்கிறோம். n is equal to Q by E. 50 nanocoulomb. அப்போ Q 50 into 10 power minus 9. It is nanocoulomb. 50 into 10 power minus 9. Nano means 1 nanometer. अब nanometer ना 10 power minus 9 meter. Nano means 10 power minus 9 by E. E ஓட வேல்யூ 1.6 into 10 power minus 19. இனிமேல் இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்படி சொன்ன மாதிரி இந்த மைனஸ் நினச்சிடும் மேலே கொண்டு போகிறோம். 10 power minus 19 மேலே கொண்டு போகிறோம். அப்போ 50 டிவைடட் பை 1.6 இன்ட்டு ஏற்கனவே 10 power minus 9 இருக்குது. இந்த மைனஸ் 19 மேலே கொண்டு போகும்போது ப்ளஸ் 19 ஆயிரும். அப்போது 19லேருந்து 9 கழிச்சோம்னா 10. ஸோ 50 into 50 by 1.6 into 10 power 10 minus 9 plus 90. அப்போ 19லேருந்து 9 கழிச்சா
10 பவர் 10. இனிமே என்ன செய்யணும், நம்ம டிவைட் பண்ணணும். 50 டிவைடட் பை 1.6. 50 divided by 1.6. அதை சிம்பிளை பண்ணலாம். மேலே இங்கே என்ன செஞ்சிடலாம், ஒரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போது 500 by 16. 500 divided by 16. 3 16s are 48 எழுதுனா. Remainder 2 20. 1 remainder 4 போகாது, பாயிண்ட் வச்சுக்கிட்டோம். 40 2 16s are 32, remainder 8 80 5 80 0. அப்போ 31.25. ஸோ ஆன்சர் இஸ் 31.25. ஆல்ரெடி என்ன இருக்குது, 10 power 10. ஸோ இன்ட்டு 10 power 10 electrons. 10 power 10 electrons. ஸோ கரெக்ட் ஆன்சர் 31.25 into 10 power 10 electrons. அப்போ 2 ப்ராப்ளம் பார்த்தாச்சு. அப்படி பார்த்தா கொஞ்சம் போர்ஷன் தான், அதிலே நினச்சிது 2 ப்ராப்ளம் நம்ம நினச்சிட்டோம், பார்த்துட்டோம். அதை கொஞ்சம் நல்லா நீயே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இப்போ ப்ராப்ளம்ங்கிறது வந்து பை ப்ராக்டிஸ் தான். எவ்வளோ செய்து பார்க்குறியோ அந்தளவுக்கு நிச்சயம் உன்னோட மைண்டில் நிச்சயம் ஸ்டோர் ஆகிரும். சரி, இப்போ அடுத்தல அசைன்மெண்ட். சரி, அசைன்மெண்ட் நோட் பண்ணிக்க. சரி, நான் ஒரு தடவை ரீட் பண்ணுறேன். ஸ்மார்ட் போர்டில் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் விசிபிளாக இல்லாட்டி நான் சரி அவனுக்கு சொல்கிறேன். இதில் வந்து என்ன கொடுத்துருக்கேன், 2 2 மார்க் கொஸ்டின், 2 3 மார்க் கொஸ்டின். எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். இது ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட். சரிங்களா? அவன் 2 மார்க் கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து வாட் இஸ் மென் பை குவான்டிசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் எழுதிக்க. சரியா? வாட் இஸ் மென் பை குவான்டிசேஷன் ஆஃப் electric charge. Sir, அடுத்த question, calculate the number of electrons in 1 coulomb of negative charge. Second question, calculate the number of electrons in 1 coulomb of negative charge. இல்லையா? அடுத்து 3 மார்க் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின், ஸ்டேட் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், ப்ராப்ளம் தான். When 2 objects are rubbed with each other, approximately a charge of 50 nanocoulomb can be produced in each object. When 2 objects are rubbed with each other, approximately a charge of 50 nanocoulomb can be produced in each object. Calculate the number of electrons that must be transferred to produce this charge. Calculate the number of electrons that must be transferred to produce this charge. Only 2 mark question, 2 3 mark question. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். அதை கொஞ்சம் படித்து எழுதிடு. ஏன்னா அது தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. நீ சும்மா தான் இருக்கிறா, ஏன்னா இப்போ நேரமே போக மாட்டேங்க யாருக்குமே. அப்படி தான் வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு ½ அன் ஹவர் படித்தா போதும், எழுதிடு. இந்த அசைன்மெண்ட் என்ன செய்யணும், ஆன்சரை வந்து ஒரு ஷீட்டில் எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து அல்லது ஸ்கேன் பண்ணி நினச்சி என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடணும். நான் நோட் பண்ணுவேன், அதுக்கு மார்க் உண்டு. ஸ்கூல் ரீஓப்பனிங் டைமில் நினச்சிடணும், திருப்பி அதை அவ்வளோதான் மொத்தமாக நினச்சிக்கணும் கொண்டு வரணும். தட் இஸ் அசைன்மெண்ட் ஃபார் யூ. சரி, எல்லாம் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது இஃப் யூ ஹேவ் எனி டவுட், இன்றைக்கி நடத்துனதில் ஏதாவது டவுட் இருந்தால் உடனே நினச்சி யூ கேன் காண்டாக்ட் மீ த்ரூ ஃபோன் ஆர் த்ரூ வாட்ஸ்அப். சரி, என்னோடய நம்பருக்கு நினச்சி காண்டாக்ட் பண்ணு. நெக்ஸ்ட் கிளாஸில் ஐ வில் ரெக்டிஃபை த டவுட். தேங்க்யூ.
Morning students, welcome to the online class. இப்போ ஒரு வித்தியாசமாக நம்ம எடுக்கிறோம். ரெகுலர் கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இது வந்து ஆன்லைன் கிளாஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா சிச்சுவேஷன் வந்து இப்போ ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. வெளியில் யாருமே வரக்கூடாது. இதை மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து எங்கள் வாழ்க்கையில் விடன்னு பார்த்ததில்லை. இது மாதிரி ஒரு லாக்டவுன் உலகம் ஃபுல்லாக நினச்சது, உலகத்தையே ஒரு புரட்டி போட்ட ஒரு நிகழ்ச்சி. இன்னும் எவ்வளோ நாள் ஸ்கூல் க்ளோஸ்டாக இருக்குது, எப்போ ஓப்பன் ஆகுது எல்லாமே தெரியாது. அதனால் நம்ம ஆன்லைன் கிளாஸ் போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஆன்லைன் கிளாஸ் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ஏன்னா அது புரிஞ்சால் தான் அவனால் என்ன செய்ய முடியாது, அதை ஒழுங்காக அப்சர்வ் பண்ண முடியும். ஏன்னா சும்மா மற்ற வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒரு ப்ரோக்ராமை பார்க்குற மாதிரி சும்மா கேஷுவலாக வந்து நினச்சக்கூடாது, பார்க்கக்கூடாது. இப்போ மேத்ஸ் கிளாஸ் முடிஞ்சது, இடத்துல ஃபிசிக்ஸ். இப்போ ரெடியாக